வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய உடல் சார்ந்தும் உளம் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன, அதற்கான தீர்வுகள் குறித்து நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவில் இன்று நாங்கள் பேசப் போகின்ற விடயமாக காணப்படுகின்றது அஸ்மா. இந்த அஸ்மா நோய் ஏன் ஏற்படுகின்றது, அதற்கான காரணங்கள் என்ன, அதே போன்று இதற்கான வைத்திய பரிசோதனை முறைகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையாக பேசப் போகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் சுவாச நோய் வைத்திய நிபுணர், சிலாபம் பொது வைத்தியசாலை எஸ். ரிஷிகேசவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் முழுமையாக நாங்கள் அஸ்மா குறித்து பேசப் போகின்றோம். இந்த நோய் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏற்படுகின்றது. ஏன் ஏற்படுகின்றது, அதற்கான காரணங்கள் என்ன, எப்படியான மருத்துவ பரிசோதனை முறைகள், அதே போன்று மருந்து வகைகள் காணப்படுகின்றன என்பதான பல கேள்விகள் உங்களிடத்தில் காணப்படுகின்றது. அந்த அளவில் முதலாவது விடயமாக இந்த அஸ்மா என்றால் என்ன என்பது குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? நன்றி. மிக நல்ல கேள்வி. அதுக்கு முதல் நாங்கள் ஏன் ஆஸ்மாவை பற்றி கதைக்கணும் என்று பார்ப்போம். ஆஸ்மான்றது அநேகமாக எல்லாரும் யோசிப்பாங்க சின்ன பிள்ளைகளில் மட்டும் வருமெண்டு. அது சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் மட்டும் வரலாம், யாருக்கும் வரலாம். ஆனால் வயதானவர்கள் வரைக்குள்ள அஸ்மாவை விட வேறு சில நோய்களும் இருதய வருத்தங்கள், வேறு சில நோய்களும் அஸ்மா போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தி பண்ணபடியாக முதலாவது அதை கண்டுபிடிச்ச பிறகு அதொன்றும் இல்லைன்னு சொன்னால் அஸ்மாவை டயக்னோஸ் பண்ணலாம். ஏன் அடுத்த அஸ்மாவை இப்போ கதைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வருடத்துலையும் இந்த அஸ்மா பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு வருடத்தின் மே மாதத்தின் முதலாவது வாரத்தின் செவ்வாய்க்கிழமை உலக அஸ்மா தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அது உலக மக்கள் எல்லாருக்கும் அஸ்மா பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு. அடுத்தது ஏன் கணக்க நோய்கள் இருக்குன்னு ஏன் அஸ்மா பற்றி திருப்பி கேட்கணும். அப்போ சில நோய்கள் இருக்குது வயதானாக்களுக்கு வரும், சில நோய்கள் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு வரும். இப்போ அஸ்மா பார்க்கக்குள்ள கூடுதல் நாங்கள் எல்லாருக்கும் வரோம்னு சொன்னாலும் பாடசாலை மாணவர்கள் இருந்து ஓரளவுக்கு வேலைக்கு போகக்கூடிய அளவுள்ள ஆக்களுக்குள்ளே வரப்போகுது. அப்போ இந்த அஸ்மாவை சரியான முறையில் கட்டுப்படுத்தாட்டி பாடசாலை செயற்பாடு பாதிக்கப்படும், படித்தல் பாதிக்கப்படும், வேலைக்கு போகிற பாதிக்கப்படும். அப்போ நாங்கள் ஒரு கம்யூனிட்டியில் ஒரு பாப்புலேஷனை சொல்லுவோம் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது பாடசாலை மாணவர்லேருந்து ஒரு 30-40 வயது உள்ள ஆக்கள். அப்போ அவங்க இந்த அஸ்மாவால் பாதிக்கப்பட்டு அவங்களோட வேலைத்திறன் பாதிக்கப்பட்டால் அந்த சமூகம் அந்த கண்ட்ரியே பாதிக்கப்படும். அப்போ அதால் நாங்கள் அஸ்மா பற்றி பார்க்கணும். அடுத்தது பார்க்க முடியும்னு சொன்னால் இந்த அஸ்மா முற்றாக கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் மூலம். அப்போ இந்த ஒரு அஸ்மாவால் ஒரு டெத் வரமென்று சொன்னால் அது ஒரு மிக பாரதூரமான விஷயம். ஆனால் இலங்கையில் இன்னும் இருக்குது. இப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த அஸ்மா பற்றி விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருந்தால் தான் இந்த கட்டுப்படுத்தல் சரியாக செயற்படலாம். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அஸ்மா என்ன காரணத்தால் வருதுட்டு. அப்போ அஸ்மான்னு சொல்லப்படுறது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அஸ்மான்னு சொன்னோன்னே இழுப்பு அல்லது வீசுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் அஸ்மா இல்லை. அப்போ அஸ்மாவில் என்ன நடக்க போகுதுன்னா சில பல காரணிகள், அது அலர்ஜிக், அதாவது வழிச்சூழல் இருக்க அலர்ஜியாக இருக்கலாம், அல்லது குளிராக இருக்கலாம், சில சாப்பாடு வகைகளாக இருக்கலாம். அதால் அவற்றை சுவாச குழாயில் சுருங்க போகுது. இப்போ சுருங்கின சுவாச குழாயால் அவருக்கு மூச்சு எடுக்க சிரமப்பட போகுது. அது ஒரு மூச்சு இழுப்பு மாதிரி வரலாம், ஒரு வறட்டு இருமல் மாதிரி வரலாம், அல்லது ஒரு நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி தொண்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி அறிகுறிகள் வரலாம். அப்போ இந்த சுவாச குழாய் சுருங்குறதை கட்டுப்படுத்துறது தான் இந்த அஸ்மாண்ட முக்கியமான தீர்வாக இருக்க போகுது. நிச்சயமாக அந்த அளவில் சொல்லியிருந்தீர்கள். அதாவது ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை, மே மாதத்தின் முதலாவது வாரத்தின் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த அஸ்மா சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியமாக உலகம் சார்ந்து பல விடயங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. விழிப்புணர்வு நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த அளவில் நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று நீங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அலர்ஜி, எங்களுக்கு ஒவ்வாமை உணவுகளை நாங்கள் உட்கொள்வதனூடாகவும் இந்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று பொல்யூஷன் என்பது இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் இந்த உலகம் சார்ந்து அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. பொதுவாக இதுவும் ஒரு காரணம் என்று கூறுவார்கள். வைத்தியத்துறை சார்ந்து அது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? பொல்யூஷன் என்று சொல்ல போகக்குள்ள ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசடைதல். காற்று மாசடைதல் என்று சொல்லக்குள்ள கணக்காரங்களை பார்ப்போம். நாங்கள் ஒரு அஸ்மா நோயாளி என்று சொல்லக்குள்ள அவர் இருக்கிற வீட்டின் சுற்றுப்புறம், ஒரு வீட்டுக்கு சுற்றுப்புறத்தில் ஒரு கட்டடம் கட்டுதலாக இருக்கலாம், ஒரு மர தொழிற்சாலை இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேக்டரி இருக்கலாம். அப்போ அதுலேருந்து வர தூசுகள் கட்டாயம் வீட்டுக்குள்ளே வரும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் வீட்டின் தன்மை, வீட்டின் காற்றோட்டம் எப்படி இருக்குது, வீட்டில் எண்ணத்தை கொண்டு உணவு சமைக்கணும், கேஸா விறகு அடுப்பா அப்படி பார்க்குறோம். அடுத்த வீட்டில் பாவிக்கிற அடுத்த விடயங்கள் இந்த மொஸ்கிட்டோ கோய், உளம்புத்திரி, அதுலேருந்து வர்றது கிணவேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு கொஞ்சம் மூக்கில் போனே தொண்டை அரிக்க வலிக்கலாம். அப்போ அதால் வரலாம். அடுத்த சில சாம்பிராணி புகை சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம்.
அதே மாதிரி ஊதுவத்தி பூ ஒத்துக்கொள்ளாமல் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. அதே போல் குளிர் இதுவும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்போ இதுகள் வந்து அஸ்மாவை ஏற்படுத்த முடியல. இந்த அஸ்மா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரிகர் இருக்குது. அப்போ அஸ்மா வரக்கூடிய டெண்டன்சி உள்ள ஆக்களுக்கு இருக்கிற ஆக்களுக்கு இந்த இதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்படக்குள்ள அவைகளுக்கு வந்து அஸ்மா அட்டாக் வரலாம். நிச்சயமாக காரணிகளும் புறக்காரணிகளும் வந்து இந்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கின்றன. அதே போன்று ஒவ்வாமையான சில விடயங்களும் இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக மாறிவிடுகின்றது. பொதுவாக வந்து இந்த சுவாசம் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து காணப்படும். நாங்கள் அதீதமாக நடந்தால், அதிகமாக ஓடினால் போன்ற எங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து காணப்படுகின்றன. எப்படியான அறிகுறிகள் அஸ்மா வந்து ஏற்பட்டால் எங்களுக்கு காணப்படும்? இப்போ அஸ்மாவன்ற ஏற்படக்கூட முதலாவது வர்ற அறிகுறி வந்து அவருக்கு மூச்செடுக்க கஷ்டமாக இருக்கிறோட இழுப்பு விசில் மாதிரி சத்தம் தான் வீஸ்ன்னு சொல்கிறது. இப்போ அறிகுறிகளுக்காக என்ற சத்தம் கேட்கலாம். அது மிக பொதுவானது. அதை விட வந்து கூட வந்து இந்த அஸ்மான்ற அறிகுறிகள் இருக்கும் விடிய காலத்தில் ஒரு 2-3 மணி அளவில். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு மூச்செடுக்க இல்லாமல் தொண்டை இறுக்கி ஒரு வறட்டு இருமல் அதோட வந்து நோயாளி எழும்பலாம். அப்போ அவருக்கு அந்த அஸ்மா டெண்டன்சி இருக்குது, தொடர்ச்சியாக இது நடக்குது அப்படின்னு சொல்லிக்கூட அவருக்கு அஸ்மா இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஓரளவுக்கு யூகிக்கக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக, அதாவது எங்களுக்கு எப்படி சுவாசிக்கின்றோம் என்பதை பொறுத்து வந்து அறிகுறிகளை பொறுத்து யூகிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அதிகமாக சிறியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இந்த நோய் வந்து காணப்படுகின்றது. அந்த அளவில் சிறிய வயதில் தான் இது ஏற்படுமா அல்லது ஒரு 10 வயதிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு? இது வந்து சிறியவருக்கு ஏற்படக்கூடிய நோய்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இது வந்து இந்த வயதுலேயும் தாக்கலாம். இப்போ சிறிய வயதிலையும் பெறலாம், இடைப்பட்ட வயதிலையும் பெறலாம், ஆகக்கூட வயதானாக்கள்லையும் பெறலாம். ஆனால் இப்போ சிறிய வயதில் வரைக்குள்ள ஒரு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வரைக்குள்ள அவங்களுக்கு வேறு நோய்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. என்னபடியாக எப்படி ஒரு அறிகுறி வரைக்குள்ள நாங்கள் நேரடியாக இதை யூகிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு வயதான ஒரு 60 வயதான ஆளுக்கு வரைக்குள்ள அவருக்கு வேறு வருத்தங்கள் இருக்கலாம், இருதய வருத்தங்கள் இருக்கலாம், வேறு குடல் வருத்தங்களோ சிறுநீர வருத்தங்களோ ஈரல் வருத்தங்களோ இருக்கலாம். இப்போ அதுகளும் இப்படி ஒரு அறிகுறியை கொண்டலாம், மூச்செடுக்க கஷ்டத்தை. அப்படி இருக்க கூட நாங்கள் உடனே வந்து இது அஸ்மான்னு சொல்ல மாட்டோம். அறிகுறிகளை பார்த்து மற்ற நோய்கள் இல்லைன்னு அதை உறுதிப்படுத்தின பிறகு இது அஸ்மாவை இருக்கலாம்னு சொல்லுவோமே தவிர திருப்பிள்ளையில்ண்டா நேரடியாக எங்களை கொள்ளவதுக்கு சொல்லக்கூடிய இருக்கும் இது அஸ்மாவை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட. நிச்சயமாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இலகுவில் கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது, இது அஸ்மாவாகத்தான் இருக்கும் என்று. அந்த அளவில் ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த அஸ்மாவை கண்டறிவதன் ஊடாக பூரண குணப்படுத்த முடியுமா? குணப்படுத்தலாமான்னு கேட்டால் அதுக்கு என்ற பதில் வந்து ஓமென்று சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏனென்றால் அஸ்மா வந்து பூரணமாக கட்டுப்படுத்தலாம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வர்ற அஸ்மா வளர்ந்தோன்னே இல்லாமல் போயிடும். அது ஓரளவில் உண்மை. இப்போ சிறு பிள்ளைகளாக வந்து ஒரு 10-12 வயதுக்கு உட்பட்டாங்களுக்கு வர்ற அஸ்மா வந்து அவங்க வளர்ந்து கொண்டு ஒரு டீன் பருவத்தை தாண்டி வரைக்குள்ள ஒரு 50% மணக்களுக்கு அஸ்மா இல்லாமல் போயிடும். 850% மணக்களுக்கு அப்படியே இருக்கலாம், இல்லை குறையலாம். அவையில் வந்து நோய்க்குரிய மருந்துகளை பாவிச்சு கொண்டு சுகமாக இருக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் பேருக்கு திருப்பி கூடலாம் திருப்பி குறையலாம், அது சொல்லலாம். அப்போ நாங்கள் வந்து வருத்தத்துக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கூட நாங்கள் சொல்கிறது வந்து இது வந்து ஃபுல்லாக பூர்ணமாக கட்டுப்படுத்தி சாதாரணமாக வாழ்க்கையை வாழலாம். இப்போ என்ன வளமையான பெற்றோர் வந்து யோசிக்கிறது சின்ன பிள்ளைக்கு அஸ்மான்னா ஓகே அவங்கள விளையாட விடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். இப்போ அது வந்து பிள்ளையான கருத்து. சின்ன பிள்ளைகள்னா அவங்க தங்களோட வாழ்க்கையை சிறு வயது வாழ்க்கையை அனுபவிக்கணும். அப்போ தொடர்ச்சியாக அஸ்மாண்ட வீட்டுக்குள்ளே வச்சுருந்தால் அது நடக்காது. அப்போ அஸ்மா ட்ரீட் பண்ணிக்கொண்டு அவங்களோட சாதாரண வாழ்க்கைக்கு விடணும். அப்போ இப்படி போகக்குள்ளே வந்து நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் போய்க்கொள்ளலாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதை ஃபுல்லாக கட்டுப்படுத்தலாமா, ஃபுல்லாக இல்லாமல் போகுமா, அல்லது மருந்துகளோட நார்மலாக இருக்கலாம். அப்போ எங்களோட வைத்தியர்கள் எங்களோட எய்ம், அதாவது வந்து எங்களோட நோயை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குள்ள எங்களோட எய்ம் வந்து ஆக குறைந்தளவு மருந்துகள் அல்லது மருந்துகள் இல்லாமல் நோயாளி சாதாரண வாழ்க்கையை வாழணும். அதான் எங்களோட எய்ம். நிச்சயமாக அந்த அளவில் வந்து ஆஸ்மா நோய் என்பது எங்களுக்கு சிறு வயதில் ஏற்பட்டாலும் அது தானாகவே 10 வயதுகளில் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஒரு சிலருக்கு இந்த நோய் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக நாங்கள் சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்வதனூடாக எங்களுடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடியதாக இருக்கும். அந்த அளவில் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆஸ்மா குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக பேசலாம் இடைவேளையின் பின்னர்.
இடைவேளையை தொடர்ந்து ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அந்த அளவில் நாங்கள் அஸ்மா குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் சுவாச நோய் வைத்திய நிபுணர் சிலாபம் பொது வைத்தியசாலை எஸ் ரிஷிகேசவன் அவர்கள். அந்த அளவில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், அஸ்மா சார்ந்து நாங்கள் சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்வதனூடாக ஆரோக்கியத்தை பேணக்கூடியதாக இருக்கும். இந்த அஸ்மா மரபு சார்ந்த ஒரு நோயாகவும் காணப்படுகின்றதா? ஆம், அதற்காக மரபு சார்ந்த நோய் என்று சொல்லக்குள்ள ஒரு குடும்பத்தில் அஸ்மா இருந்தால் அவையிட்ட பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதால் கட்டாயம் வரணுமெண்டு இல்லை. அதே மாதிரி குடும்பத்தில் இல்லாட்டி பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை, வரலாம். ஆனால் குடும்பத்தில் இருந்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அதாவது மரபு சார்ந்த நோயாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு காணப்படுகின்றது. பொதுவாக சொல்வார்கள், அஸ்மா தீவிரத்தன்மை அடையும் போது உடல் நீல நிறமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. அவ்வாறு நீல நிறமாக மாறும் பட்சத்தில் எதுவும் தீவிரத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சரியான கேள்வி. இதை பற்றி பொதுமக்கள் அறிஞ்சிருக்கணும். இப்போ முதலாவது நாங்கள் அஸ்மா தீவிரத்தன்மைகூட அஸ்மாவை நாங்கள் வேறு வேறு வகைப்படுத்துவோம் அவற்றை தீவிர நிலையை பொறுத்து. அப்போ சாதாரணமாக எங்களோட வைத்தியசாலை கிளினிக்கு வர்ற பேஷண்ட்டை பார்க்கக்குள்ள அவையிட்ட தீவிரத்தன்மை ஒரு குறைஞ்ச அளவில் ஒரு மருந்துகளோட சாதாரணமாக இருக்கக்கூடிய இருக்கும். இதை தீவிரத்தன்மை அதிகரிக்கக்குள்ள அவையிட்ட மூச்சு எடுக்கிற தன்மை இருக்கமா போய் நான் இப்போ முதலே சொன்னேன் அவையிட்ட சுவாச குழாய்கள் சுருங்குறதால தான் மூச்சுத்தன்மை கூடுது. அப்போ ஒரு நோயாளி சில பேருக்கு கடுமையாக இது குழந்தைக்குள்ள அந்த சுவாச குழாய் முற்றாக சுருங்கி கொண்டு போகலாம். அப்போ என்ன நடக்கும், அவர் மூச்சு எடுக்க இயலாது. அப்போ நாங்கள் சொல்லுவோம் சைலண்ட் செஸ்ட்னு ஒரு சத்தம், வீசிங் சத்தம் ஒன்றுமே கேட்காது. அப்படி போகக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுவாசிக்கிற காற்று தான் உள்ளே போய் ஆக்சிஜன் உள்ளே போய் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதுன்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அந்த செயற்பாடு நடைபெறாட்டி உடம்புக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு தேங்கும். அது தேங்கினோடனே உடம்பு நீளமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம், ரைட்? அப்போ நான் இப்போ முதலே சொன்னேன் ஆஸ்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்போ ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் அநேகமாக எல்லா வைத்தியசாலைகள்லையும் இலவசமாக கிடைக்குது. எல்லா மருந்துகள் இல்லாட்டிலும் ஒரு போதுமான மருந்துகள் இருக்குது. அப்போ இந்த ஆஸ்மா பூரணமாக கட்டுப்படுத்தக்கூடியது. அப்படி இருந்தும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்மா சம்பந்தமான மரணங்கள் கிட்டத்தட்ட 14% இருக்குது. அதாவது மிக கூட இது ஒரு மற்ற மரங்களோட பார்க்கக்குள்ள நோயால் ஏற்பட்ட மரங்களும் 3வது 4வது இடங்கள்ல இருக்குது இந்த ஆஸ்மா சம்பந்தமான மரணங்கள். இது ஒரு மிக பிரச்சனையான விடயம். என்னென்னு சொன்னால் இந்த மரணங்கள் 100% தடுக்கப்படக்கூடியது. அப்போ ஒரு நோயாளி நீங்கள் கேட்ட மாதிரி நோயாளி நீளத்துக்கு வர மட்டும் வீட்டை இருந்தேன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு மேலே நோயாளி மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நோயாளிக்கோ இப்போ சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் அவங்களோட பெற்றோருக்கோ ஆஸ்மாண்ட அறிகுறிகள் எப்பத்தில் ஆஸ்மா கூடுது, எப்போ அறிகுறி கூட போகுது, அப்போ என்ன செய்யணுமென்றதை பற்றி சரியான ஒரு தெளிவுபடுத்தல் அவசியம். அது இருக்குமென்று சொன்னால் இந்த நோய் மரணங்களை வெகு சுலபமாக தடுக்கலாம். நிச்சயமாக. அதாவது அஸ்மா தீவிரத்தன்மை அடையும் போது உடல் நீல நிறமாக மாறும். அது உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே நேரத்தில் அஸ்மா நோய் எங்களுக்கு இருந்தால் வேறு எதுவும் நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றனவா? அப்போ அஸ்மா நோய் நீங்கள் முதல் காய்ச்சிங்க ஒவ்வாமை பற்றி. இந்த ஒவ்வாமையோட சம்மந்தப்பட்டது 3 விடயங்கள் வரும். ஒன்று அஸ்மான்னு சொல்கிறோம், ரைட்? அடுத்த இந்த பீனிசம்னு சொல்லப்படுற மூக்கோடுதல், கண்காடிக்கிறது, இந்த மூக்கடைப்பு வர்றாதுகள். 3வது எக்ஸிமா. இது 3ம் ஒவ்வாமையோட சம்மந்தப்பட்டது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு முதல் எக்ஸிமா இருந்தது, அதை மாற்றினோடனே ஆஸ்மா வந்துட்டுது, ஆஸ்மா இருந்தால் அதை மாற்றினோடனே எக்ஸிமா வந்துட்டு. அப்படி இல்லை விஞ்ஞானபூர்வமாக. இப்போ இந்த 3 நோயும் ஒன்றாம் வரலாம், மாறி மாறியும் வரலாம். என்ன 3ம் ஒவ்வாமையோட சம்மந்தப்பட்டது. அப்படி என்றபடியாக இந்த ஒரு நோய் இருக்கக்குள்ள மற்ற வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மற்ற இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ அந்த நோய்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அதாவது நாங்கள் ஒரு நோய் ஏற்பட்டால் இன்னொரு நோய் ஏற்படக்கூடிய அதுவும் ஒவ்வாமையோடு சம்பந்தப்பட்டமை என்பதனால் இது சார்ந்த கவனம் என்பது எங்களுக்கு அதீதமாக தேவைப்படுகின்றது. பொதுவாக இன்றைய காலத்தில் எல்லோருக்குமே இந்த சளி தொல்லை என்பது அதிகமாகவே இருக்கின்றது. இந்த சளி தொல்லை கூட எங்களுக்கு அஸ்மாவாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. 2 விதமாக சொல்லலாம். ஒன்று அஸ்மா மாறலாம், 2வது இந்த சளித்தன்மையால் அது பிள்ளையாக அஸ்மாண்டு டயக்னோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ சிறு பிள்ளைகளுக்கு அநேகமாக கணக்கடக்கில் பார்த்தா அஸ்மான்னு சொல்லி இருமல் இருக்குது, அஸ்மான்னு சொல்லி அஸ்மா மருந்துகள் போய்கொண்டிருக்கும்.
ஆனால் சரியாக அவங்களோட அறிகுறியை கேட்டு அறிஞ்ச வேண்டாம் கூடுதலாக இருக்கும் அவருக்கு சளி பிரச்சனை, அதாவது பீனிசம்னு சொல்லுவோம் அல்லது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சளி பிரச்சனைன்னு சொல்லிக்கூட நாங்கள் இந்த அஸ்மாவன்னு சொல்ல மூக்கில் இருந்து நுரையீரல் மட்டும் ஒரே சுவாச பாதை. இப்போ இந்த வர்ற சளி வந்து தொண்டைக்குள்ளே போய்க்குள்ள அவருக்கு இருமலை கொண்டாடும், நுரையீரலுக்கு போய்க்குள்ள அவருக்கு சுவாசக்குழாய் சுருங்கி அஸ்மா தன்மையை கொண்டாடும். அப்படி நாங்கள் சரியாக அறிந்து கொண்டோம்னா முதல் வந்து நாங்கள் என்ன செய்வோம், சளித்தொல்லையை நிப்பாட்டணும். அதை கட்டுப்படுத்திக்குள்ள வந்து சில நேரங்களில் அஸ்மா அறிகுறி முற்றாகவே இல்லாமல் போயிடும். சளித்தொல்லையை கட்டுப்பட்ட பிறகு அஸ்மா அறிகுறி இருந்தால் தான் அஸ்மாக்குரிய ட்ரீட்மெண்ட்டை தொடங்கணும். இப்போ கிண பேர் நான் பார்த்த அளவில் வந்து வர்ற சின்ன பிள்ளைகள் வந்து அஸ்மான்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போய்கொண்டிருக்கும், ஆனால் இருமலும் இருக்கும், அஸ்மாவும் இருக்கும், ஆனால் சளித்தொல்லையும் இருக்கும். அப்போ சரியாக அவற்றை அறிகுறிகளை கேட்டு அறிவதன் மூலம் நாங்கள் முற்றாக அதை கட்டுப்படுத்துகிறோம். நிச்சயமாக இன்னொரு மிக முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கின்றது. தினம்தோறும் எவ்வாறு குளிப்பது என்பதே ஒருவித குழப்பமாக பலருக்கு காணப்படுகின்றது. அதீதமாக சளி தொல்லைகள் வந்து காணப்படக்கூடிய ஒருவர் எப்போது குளிக்க வேண்டும், அதே போன்ற ஆஸ்மா நோய் இருக்கக்கூடிய ஒருவர் இரவில் குளிக்கலாமா அல்லது காலையில் குளிக்க வேண்டுமா என்ற பல குழப்பங்கள் வந்து காணப்படுகின்றன. இது சார்ந்த ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்க முடியுமா? இப்போ அநேகமாக என்னட்ட வர நோயாளிகள் கேட்குற 2வது கேள்வி குளிக்கலாமா? அப்போ நான் சொல்கிற பதில் ஆம், குளிக்கலாம். என்னென்னு சொன்னால் இப்போ அஸ்மா வந்து நான் சொன்னால் ஒவ்வாமையாக இருக்கலாம், தூசு சூழலால் இருக்கலாம், குளிரால் இருக்கலாம். இப்போ குளிரால் அஸ்மா நோய் வர்றவர்களுக்கு குளிர் தண்ணியில் குளித்தா வந்து அவருக்கு அஸ்மா நோய் வரலாம். அஸ்மா நோயில் அஸ்மா அட்டாக் கொண்டு வரலாம். அவர் வந்து சுடு தண்ணியில் குளிச்சிருந்தா வராது. சளித்தொல்லைக்கும் வந்து சளித்தொல்லை இருக்காக குளிக்கலாமான்னு கேட்பாங்க. குளிக்கலாம். இப்போ சில பேருக்கு சளித்தொல்லையோட தலையில் வந்து சளி கட்டி சைனசைட்டிஸ் சொல்கிறோம், தலை இடியதலோட வரும். அப்படி வர்றாக்களுக்கு தலை ஈரமாக இருந்தால் வந்து ஓகே, அவங்களுக்கு சளித்தொல்லை தலையடி கூடக்கூடிய இருக்கும். ஆனால் அதை விட்டு போட்டு சும்மா சளித்தொல்லை இருக்கிறாங்களுக்கு குளிக்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ குளிர்காலம்னு சொன்னால் அவங்களுக்கு குளிரால் பிரச்சனை இருக்குமெண்டா கொஞ்சம் சுடு தண்ணியில் குளிக்கலாம். ஆனால் அதுக்காக அஸ்மா வந்தால் சளித்தொல்லை வந்தால் குளிக்கக்கூடாது இல்லை. என்னோட கேட்குற நோயாளி எல்லாருக்கும் கேட்குற கேள்வி வந்து குளிக்கலாமா? ஆம், நன்றாக குளிக்கலாம். நிச்சயமாக, அதாவது சரியான காலநிலையை பார்த்து நாங்கள் வந்து அது சார்ந்து எங்களுடைய குளியலை மேற்கொள்வது என்பது சிறந்த ஒன்று என நீங்கள் கூறினீர்கள். அதே போன்று இலங்கையை பொறுத்த மட்டில் அதீத இறப்புகள் இந்த நோயினாலும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. அதிகம் பேர் பாதிக்கப்படுகின்றார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்போ இதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்னபடி அஸ்மா பற்றிய தெளிவின்மை. அப்போ நீங்கள் நோயாளிகளை பார்க்கக்குள்ள சில பேர் வந்து இப்போ சில நோய்களுக்கு இப்போ நீரிழிவு வருத்தம் இருக்கான்னு கேட்டால் ஓமன்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டால் ஓமன்னு சொல்லுவாங்க, அஸ்மா இருக்கான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லைன்னுவாங்க, அது இருக்கிறதான்னு கேட்டால் ஓமன்னு சொல்லுவாங்க. அப்போ சில பேர் வந்து அஸ்மா இருக்கிறன்றதை சொல்கிறதுக்கு ஒரு வெக்கப்படுறதோ ஒரு டிலிமான் இருக்கு. அடுத்த 2வது முக்கியமான பிரச்சனை வந்து இந்த நோயாளிகளுக்கு அஸ்மா கொடுக்குற மருந்துகள். இப்போ அஸ்மா மருந்துகள் வந்து நான் நோயாளிக்கு சொல்கிறது எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நுரையீரலில். இப்போ நீங்கள் உறிஞ்சிற மருந்து, வாயால் உறிஞ்சிற மருந்து எடுத்தீங்கன்னா மருந்து நுரையீரலுக்கு போகும், நுரையீரலில் வேலை செய்யும், அதோட முடிஞ்சிடும். நீங்கள் குளிசி எடுத்தீங்கன்னா அது வாய்க்குள்ளால் போய் தொண்டைக்குள்ளே போய் அடைஞ்சி ஈரலுக்கு போய் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் கொண்டு நுரையீரலுக்கு வந்து சேரும். அது உடம்பு எல்லாத்துலேயும் அந்த சைடு எஃபெக்ட் இருக்குது. இப்போ நோயாளிகளுக்கு பிழையான ஒரு கருத்து இருக்குது. இப்போ கொழும்பு மாதிரி கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த ஏரியாக்கள் தெரியும், பின் கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது வந்து ஆக வருத்தம் கூடினா தான் உறிஞ்சிற மருந்துகள் பாவிக்கிறது, வருத்தம் குறைஞ்சாக்களுக்கு கொலுசு தான் பாவிக்கிறது. முதலாவது கருத்து இருக்குது. 2வது நான் இந்த சிறு பிள்ளைகளுக்கும் வேறாக்களுக்கும் இந்த அஸ்மா மருந்து தொடங்கிகளை சொல்கிறது, இந்த மருந்து தொடங்கினோடனே உங்களோட சுற்றுப்புறங்கள்லேருந்து கணக்க வைத்தியர்கள் உருவாவாங்க. சொல்லுவாங்க, ஏன் இந்த உறிஞ்சிற மருந்து எடுத்த நீங்கள் இதை எடுத்தால் வாழ்க்கை ஃபுல்லாக பழகி போயிடும், வாழ்க்கை ஃபுல்லாக எடுக்கணும். ஆமாம். அப்போ நான் அது கேட்குற கேள்வி, உங்களுக்கு ப்ரெஷருக்கு மருந்து எடுத்தால் பழகிற மட்டும் ப்ரெஷர் மருந்து எடுக்காமல் இருப்பீங்களா? அதான் முதலாவது எடுக்கணும். 2வது இது வாழ்க்கை பூரா எடுக்க தேவையில்லை. இந்த மருந்தை சரியானபடி பாவிச்சு கொண்டு இருந்தால் ஒரு 6 மாதத்துலேயே வந்து இந்த அஸ்மா ஃபுல்லாக கட்டுப்படுத்திட்டா பிறகு தேவைப்பட்ட போது பாவிச்சிருக்கலாம். நிச்சயமாக அந்த அளவில் பார்த்தால் சரியாக நாங்கள் வைத்தியரின் ஆலோசனையை நாடுவது தெளிவின்மையை சரியாக தெளிவுபடுத்தணும். கண்டிப்பாக வைத்தியர் சொல்லக்கூடிய அறிவுரையை பின்பற்றுவது என்பது மிக சிறந்த ஒன்றாகவே இருக்கின்றது. நாங்களாகவே எதையும் முடிவு செய்யாமல் நோய் சார்ந்த தெளிவை பெற்று அது சார்ந்த வைத்தியத்துறையை நாங்கள் நாடுவதன் ஊடாக அந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்தால் இன்னொரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த உணவு பழக்க வழக்கங்கள். எந்த உணவை சாப்பிடலாம்,
பொதுவாக ஆஸ்மா இருக்கக்கூடிய ஒருவர் ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாது என்ற பல கட்டுப்பாடுகள் வந்து காணப்படுகின்றன. அந்த அளவில் எப்படியான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும்? இதுவும் மிக முக்கியமான கேள்வி. என்னட்ட வரைக்குள்ள நோயாளி கேட்குறது, அது சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, அது ஒவ்வாமைன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறது, ஒவ்வாமை என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டது. உங்களுக்கு இருக்கிற ஒரு ஒவ்வாமை வந்து எனக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போ நான் சொல்கிற நோயாளிகிட்ட, இது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும், ஒரு டைரி எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை எழுதுங்க. ஒரு மாதம் முடிக்கல உங்களுக்கு தெரியும் எந்த சாப்பாடு உங்களுக்கு வருத்தம் கூடுது, இதுக்கு கூட இல்லைன்னு. வருத்தம் கூடின சாப்பாட்டை விட்டு போட்டு மற்ற சாப்பாடை சாப்பிடுங்க. இப்போ மற்றாக்கள் சொல்கிறாங்கன்றதுக்காக தக்காளி சாப்பிட்டா ஆஸ்மா வரும், அன்னாசி சாப்பிட்டா வரும், ஐஸ்கிரீம் குடித்தா வரும், அப்படி எடுக்க வேணாம். உங்களுக்கு இதை ஒத்துக்கொள்ளலையே. அப்படி மத்தாக்கள் சொல்கிறாங்கன்னு சாப்பிட போனால் கடைசியாக நாங்கள் தண்ணி மட்டும்தான் குடிக்கக்கூடியா இருக்கும். அப்போ ஒவ்வாமை என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட. கண்டிப்பாக ரெண்டபடியாக மத்தாக்கள கதையை கேட்கக்கூடாது. நீங்கள் அறிஞ்சோடும் உங்களுக்கு எதை ஒத்துக்கொள்ளலை. அவ்வளோதான். நிச்சயமாக எங்களுடைய உடலுக்கு எது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அதை நாங்கள் சரிவடுத்திக் கொள்வதனூடாக எந்த நோயிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக குறிப்பாக அஸ்மாவிலிருந்து எங்களுக்கு இந்த உணவை சாப்பிட்டால் ஏதேனும் செய்தால் அதனை தவிர்த்துக் கொள்வதனூடாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்றவாறு வைத்தியர் கூறியிருந்தார். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் அஸ்மா குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இடைவேளையின் பின்னர் தொடர்ச்சியாக பேசலாம். இடைவேளையை தொடர்ந்து ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் அஸ்மா குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் சுவாச நோய் வைத்திய நிபுணர் சிலாபம் பொது வைத்தியசாலை எஸ் ரிஷிகேசவன் அவர்கள். அந்த அளவில் வந்து உணவு சார்ந்த கவனம் என்பதும் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. எங்கள் உடல் சார்ந்து எங்களுக்கு எது ஒவ்வாமையாக இருக்கின்றதோ அதனை நாங்கள் தவிர்த்துக் கொள்வதனூடாக அந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே போன்று அஸ்மா நோய் என்பது ஒருவரை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது. அஸ்மா நோயாளர்களை பார்த்தால் கண்ணின் கீழ் அதீத கருவளையம், உடல் சற்று மெலிவான தோற்றம் போன்று பல வகையாக காணப்படும். இது இவ்வாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்கின்றன? சரியான வகையில் அஸ்மாக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அப்படி ஏற்படுத்திட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த அஸ்மான்னு சொல்லப்படுறது முற்றாக கட்டுப்படுத்தக்கூடியது. சுவாச பாதையில் நிரந்தரமான மாற்றம் ஏற்படாது. இந்த சுவாச பாதையில் சுருங்குறன்னு சொன்னது மாறக்கூடிய, அதாவது மருந்துகள் மூலம் திருப்பி நோமலுக்கு வரக்கூடியது. ரெண்டபடியாக அப்படி இருக்கக்குள்ள வந்து இதால் வந்து உடலில் நிரந்தர மாற்றம் ஏற்படுகிற வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற ஆக்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளோட பெரிய ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளை பற்றி நான் திருப்பி பாருன்னா, பெரிய ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளைகளில் வந்து சிகரெட் புகைத்தலை வச்சுருக்காங்களுக்கு அவங்களுக்கு அஸ்மா மாதிரி என்னென்னு சொல்லுவோம் சிஓபிடின்னு சொல்கிற விஷயம். அது வந்து குரானிக் ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஆகிடுச்சு. அதில் வந்து நீண்ட கால நோக்கில் வந்து உடம்புல மாற்றங்கள் ஏற்படும், வேறு வேறு பிரச்சனைகள் வரும். அவையில் அந்த நோயாளிகள் வந்து சில நேரம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு முதலாவது. ரெண்டாவது, சின்ன பிள்ளைகளை பார்த்தோம்னா நான் முதலே சொல்லியிருப்பேன், அஸ்மா இருக்கா விளையாட போகாத வீட்டேரு, அஸ்மா இருக்கா வெளியே போகக்கூடாது, அஸ்மா இருக்கா வீட்டேரு. அது வந்து மிகப்படியான நடைமுறை. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஸ்மா வர்றதுக்கு காரணம் வந்து இந்த சிறு பிள்ளைகள் வந்து வெளி சுற்றாளருக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்படாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் வெளிநாட்டு பார்க்கல பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்கள பிள்ளைகள் மண்ணுக்குள்ளே எல்லாம் விளையாடி கொண்டிருங்கள், ஒன்றும் கவனம் எடுக்க வேண்டாம். எங்கட இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெளியே போகாத, மண் விளையாட, தண்ணிக்குள்ளே போகாதுன்னு தடக்கி வைக்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு வந்து வெளி சுற்றாளனோட ஏற்படுற எக்ஸ்போஷர் குறையும் சின்ன வயதில். அப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு இப்போ உதாரணமாக சொல்ல போனால் நாங்கள் அடிக்கடி வெயிலுக்குள்ளே போய் நின்றோம்னா ஒரு வெயிலுக்குள்ளே போய்க்கணும் பெருசாக காட்டாது. ஆனால் நாள் முழுக்க ஏசி ரூமில் இருந்துட்டு டக்குன்னு வெயிலுக்குள்ளே போனால் எங்களுக்கு காட்டும். அதே மாதிரி இவங்களுக்கு எக்ஸ்போஷர் வரைக்குள்ளே வந்து இந்த அஸ்மாக்குரிய தடுப்பு தண்டபாட்டுக்கே வர பார்க்கும். அப்படி இருக்கக்குள்ள இவங்களுக்கு அஸ்மா அட்டாக் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அஸ்மா பிற்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ரைட், முதலாவது. ரெண்டாவது வந்து சின்ன பிள்ளைகள் அஸ்மா இருக்காங்க விளையாடலாம், விளையாட போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். விளையாடலாம். இப்போ அஸ்மாக்கு மருந்துகளை பற்றி பிறகு நான் சொல்கிறேன். அப்போ அஸ்மாக்குரிய மருந்துகளை சரியாக பாவிச்சு கொண்டு விளையாடலாம். அதில் வந்து நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க குளிக்கலாமான்னு சொல்லி, அஸ்மாக்குரிய மிகச்சிறந்த விளையாட்டு பயிற்சி வந்து நீச்சல். நுரையீரலுக்கு மிகச்சிறந்த பயிற்சி. அப்போ சின்ன பிள்ளைகள் நீங்கள் நீந்த போகிறாங்கன்னு சொன்னால் கட்டாயம் படுங்க, அது அஸ்மாவுக்கு நல்லா. அப்போ அதால் வந்து அவங்கள கட்டுப்படுத்தாமல் வீட்டை கட்டுப்படுத்தி வச்சிருந்தா வெளிச்சுற்றாளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்படாமல் உடம்பு வந்து அப்படி போகலாம். அப்போ அது வந்து மிகப்படியான விடயம்.
நிச்சயமாக அந்த அளவில் பார்த்தால் உடல் மாற்றங்கள் வந்து நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளினூடாகத்தான் வந்து ஏற்படுவதாக கூறியிருந்தீர்கள். அதே போன்று இந்த புகையிலை பாவிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அஸ்மா இருக்கக்கூடிய ஒருவர் போதை வஸ்துக்கு அடிமையானவராக இருந்தால் எப்படியான தாக்கங்கள் அவருக்கு அதிகமாக ஏற்படக்கூடும்? போதை வஸ்துன்னு சொல்லுங்க கணக்கு விடயங்கள் இருக்கு. ஒன்று புகைத்தல், சிகரெட்டோ பீடி சுருட்டுன்னு இருக்கு. ரைட். அதை தவிர வேறு வகையான போதை வஸ்து இலிசிட் ட்ரக்ஸ் இருக்குது. அதில் வந்து ஊசியால் இருக்கக்கூடிய இருக்குது, குளிசையல் இருக்குது, அதே மாதிரி புகைக்கிறை இருக்குது. அப்போ அந்த ஊசியால் குளிசையல் எடுக்கக்கூடியவள் வந்து இந்த அஸ்மாவோட ஒன்றையும் கொண்டு போகிறேன், அவளுக்கு கிருமி தொற்று நம்ப வரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் புகை இழுக்கிற ஆக்களுக்கு வந்து அதால் நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். நீண்ட கால நாட்களும் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு அது வந்து முற்றாக, அதாவது நுரையீரல் வந்து மாற்றமடையாமல் நீண்ட கால நேரங்களில் பாதிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புகைத்தலாலையும் வந்து எந்த புகை இருந்தாலும், சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், சுருட்டாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அதால் வந்து பாதிப்பு இருக்குது. நிச்சயமாக இப்படியான போதை வஸ்துக்கள் பாய்ப்பதினூடாகவும் வந்து எங்களுக்கு இந்த நோய் வந்து தீவிரத்தன்மை அடையக்கூடிய தீவிரத்தன்மை என்று சொல்வதை விட அஸ்மாவில் இருந்து அஸ்மான்னு சொல்ல நான் சொன்னால் மீள முடியாத தன்மைக்கு போகும். நிச்சயமா போதை வஸ்து மிகப்பெரிய ஒரு காரணமாக மாறிவிடுகின்றது. அதே போன்று பார்த்தால் இன்னொரு விடயமாக நாங்கள் இந்த மருந்துகள் சார்ந்து மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. தாங்களாகவே அஸ்மா இருக்கும் என்று நினைத்து கொண்டு பார்மசிகளில் மருந்துகளை பெறக்கூடிய பலர் வந்து இருக்கின்றார்கள். எந்த மருந்து என்று தெரியாமல் தங்களுக்கு அது ஒத்து வருமா என்கின்ற ஒரு புரிதல் இல்லாமல் மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சிலர் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கின்றது? அதே போன்று இந்த நோய்க்கான மருந்து வகைகள் குறித்து நீங்கள் விளக்கத்தை முதலாவது சொல்லணும். நோய்க்கான மருந்து வகைகள், இப்போ நோய்க்கான மருந்து வகைகள் குளிசைகள் இருக்குது, டேப்லெட்ஸ், அதே போல் உறிஞ்சிற மருந்துகள் இருக்குது. அப்போ இந்த நோய்க்கான மருந்துகளை நாங்கள் 2 வகையாக பிரிப்பலாம். ஒன்று வந்து நோயின் அறிகுறிகள் வரைக்குள்ள அறிகுறிகளை குறைக்கிறது, அதை நாங்கள் சொல்லுவோம் ரிலீவர்ஸ் என்று சொல்லி. 2வது சொல்லுவோம் நோய் வராமல் கட்டுப்படுத்துறது, அதை சொல்லுவோம் ப்ரிவென்டர்ஸ் என்று சொல்லி. ரைட். அப்போ நோய் அறிகுறியை கொடுக்குற ரிலீவர்ஸ், அப்போ நான் இப்போ முதன்மையாக கயக்க போகிறோம்னா இந்த உறிஞ்சிற மருந்துகள் இன்ஹேலர்ஸை தான் கயக்க போகிறேன். இப்போ இன்ஹேலர்ஸில் 2 வகை இருக்குது. ப்ரெஸ் பண்ணுற மெஷின்னு சொல்லுவோம், MDI மீட்டாடோஸ் இன்ஹேலர்ன்னு இருக்குது. அடுத்த வந்து குளிசையை போட்டு உறிஞ்சிற ட்ரை பவுடர் இன்ஹேலர்ஸ் இருக்குது. 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அப்போ அந்த நோயாளி அந்த வயசையும் அவற்றை கோஆர்டினேஷனையும் போது நாங்கள் விரும்பினதை ப்ரிஸ்கிரைப் பண்ணோம். ஏன்னு சொன்னால் MDAன்னு சொல்லப்படுற இன்ஹேலர் வந்து அதை ப்ரெஸ் பண்ணுற அதே நேரம் நோயாளி அதை சுவாசத்தை உள்ளே எடுக்கணும். இப்போ சில பேர் வயதான ஆக்களுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த கோஆர்டினேஷனில் பிரச்சனை வரலாம். அப்படி இருக்கேங்களோ நாங்கள் வந்து அந்த ட்ரை பவுடரை கொடுப்போம். அப்போ 2லையும் வந்து இந்த ரிலீவர்ஸும் இருக்குது, ப்ரிவென்டர்ஸும் இருக்குது. அப்போ இந்த ப்ரிவென்டர்ஸ் என்று சொல்கிறது அஸ்மா நோய், அஸ்மா அறிகுறிகள் வராமல் கட்டுப்படுத்துறது. அப்போ அந்த ப்ரிவென்டர்ஸை வந்து தொடர்ச்சியாக நோயாளி பாவிக்கணும். அந்த தொடர்ச்சியாக மீன்ஸ் வந்து ஒரு வைத்தியர்கிட்ட ஆலோசனைப்படி வைத்தியர் சொல்ல மட்டும் அதை பாவிச்சு கொண்டு இருக்கணும். 2வது வந்து ரிலீவர்ஸ் என்று சொல்கிறது வந்து நோயாளிக்கு வருத்தம் கூட, ஒரு தூசுக்குள்ளே போயக்குள்ளேயோ ஒரு வித்தியாசமாக சாப்பிட்டோ அல்லது குளிருக்குள்ளே போனாலோ வருத்தம் கூடைக்குள்ளே பாவிக்கிற ரிலீவர். அது வந்து அந்த வருத்தம் கூடைக்கு தொடர்ச்சியாக பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ப்ரிவென்டர்ஸை பார்த்த வேண்டாம், நாங்கள் எப்போ ரிலீவர் எப்போ ப்ரிவென்டர் பாவிக்கிறோம். சாதாரணமாக ஒரு நோயாளி வைத்தியற்ற ஆலோசனையின்படி ப்ரிவென்டர் நோயை தடுக்கிற மருந்துகளை பாவிக்க தொடங்கினேன்டா, பாவிக்க தொடங்கி ஒரு கிழமை 2 கிழமைக்கு பிறகு அவருக்கு இந்த ரிலீவர்ன்ற அவசியம் தேவைப்படாது. அப்போ நாங்கள் நோயாளி எங்கள்கிட்ட கிளினிக்கு வரைக்கும் நோயாளிகிட்ட கேட்குறது, உங்களுக்கு இந்த ரிலீவர் மருந்துகளை கடந்த மாதத்தில் எத்தனை தடவை பாவிக்க வேண்டி வந்தது? ஒரு வாரத்தில் ஒரு தடவையோ அதை விட குறைவாக அவருக்கு பாவிக்க வேண்டி இருந்ததுன்னு சொன்னால் அவற்றை அஸ்மா முற்றாக கட்டுப்பாடில் இருக்குது. ஒரு வாரத்தில் 2 தடவையை விட கூட பாவிக்க வேண்டி வந்தேன்னு சொன்னால் அவற்றை அஸ்மான கட்டுப்பாடு காணாது. அப்போ நாங்கள் பார்க்கணும் வந்து அவற்றை ப்ரிவென்டர் மருந்துகளை கூட்டணுமா, முதல் பார்க்கணும் அந்த நோயாளி சரியாக ப்ரிவென்டர் எடுக்கிறாண்டு. ஏன்டா என்ன நடக்கும்னு சொன்னால் வளமையாக நடக்கிற வந்து நோயாளிக்கு சரியான தெளிவுபடுத்தல் இல்லாட்டி ரிலீவர் எடுத்தோடனே அவற்றை அஸ்மா இருக்கிறது குறைஞ்சிடும். ப்ரிவென்டர் உன்னை வேலை செய்யாதானே. அப்போ அவையல் யோசிப்பினம் வந்து ஓகே இதுதான் வேலை செய்யலைன்னு இதை மட்டும் எடுத்துக்கொண்டிருப்பினோம் ஏண்டா அது வந்து காய்ச்சல் ஒரு நியூமோனியா காய்ச்சல் வரைக்குள்ளே பரண்டோலை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கோமே, காய்ச்சல் குறையும் வருத்தம் மாறாது. அப்போ நீங்கள் வருத்தம் மாறுறதுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும், அது மாதிரி தான் நீங்கள் ப்ரிவென்டரை எடுக்கணும். அப்போ ப்ரிவென்டரை கட்டாயம் எடுக்கணும். அடுத்த நோயாளி கேட்பாங்க, ஏன் டாக்டர் நாங்கள் குளிசை போடக்கூடாது?
இப்போ குளிசையை போடுறதில்ல, குளிசையில் இருக்கிற அளவில் கிட்டத்தட்ட 100ல் ஒரு 10 மடங்கு தான் இந்த உறிஞ்சின மருந்துகள் இருக்குது. அந்த 10 மடங்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆகக்கூட ஒரு 13 விகிதம் தான் உடம்புக்குள்ளே போக போகுது, நுரையீரலுக்குள்ளே. அப்போ அதாவது 100ல் கிட்டத்தட்ட 1-2 விகிதம் தான் நல்லா உடம்புக்குள்ளே போக போகுது. அந்த 2 விகிதத்துக்காக நாங்கள் 100 எடுக்கணுமா? இல்லை. ரெண்டபடியாக இதுதான் ஆக குறைந்த பக்க விளைவுகள் உள்ளது, வெகு விரைவாக வேலை செய்யும், உடம்பில் வேறு பக்க விளைவுகள் ஏற்படாது. ரெண்டபடியாக முதலாவது நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இந்த உறிஞ்சக்கூடிய மருந்துகள். இந்த மருந்துகளை சரியான முறையில் பாவித்து சரியான ஆலோசனைப்படி செயற்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போய்க்குள்ள ஒரு அறிகுறி நல்லா கட்டுப்பாடுக்கு வந்துடும். அப்படி வந்து இந்த மருந்துகள அளவையும் ஸ்ட்ரென்த்தையும் ஃப்ரீக்குவன்சியும் குறைச்சி கொண்டு போய் சில நேரங்களில் முற்றாகவே நிப்பாட்டக்கூடிய இருக்கலாம். அதான் நம்ம சொன்னாங்களே, ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு போய்க்குள்ள எங்களுக்கு தெரியும் அது நிப்பாட்டக்கூடிய இருக்க மாட்டோம். குறைக்கக்குள்ள அவருக்கு சில நேரம் வருத்தம் கூடிச்சுன்னு சொன்னால் திருப்பி கூட்ட வேண்டி வரும். இப்போ இது ஒரு விஷயம். இப்போ நான் 2வது சின்ன பிள்ளையில போய் நான் விளையாட போகிற பேர் கேட்கல சொன்னேன். அப்போ சில பேருக்கு விளையாடக்குள்ள அஸ்மா அட்டாக் வரலாம். அப்படிப்பட்ட ஆக்களுக்கு பேரண்ட்ஸ் கேட்டால் சொல்ல விளையாட போகிறேன்னு கேட்குறேன், விளையாட விடுங்க. போக முதல்ல அவருக்கு அந்த ரிலீவர் நோயை அறிகுறியை குறைக்கிற மருந்து அடித்து போட்டு விளையாட விடுங்க. 2வது அறிகுறி அடிக்க வராது. அப்படி கொஞ்சம் விளையாடி கொண்டு போக அப்புறம் அறிகுறியே வராது. அப்போ சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு விடலாம், எக்ஸசைஸுக்கு விடலாம், அஸ்மா அட்டாக் வந்து வராமல் பார்த்துக்கணும். அதோட இந்த அஸ்மா பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நாங்கள் சொல்கிற விஷயம் பேஷண்ட் இன்வால்வ்மெண்ட். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ அஸ்மா அட்டாக் வரப்போன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், நான் சொல்லலாது. அப்போ பேஷண்ட்டு அவருக்கு நோயாளிக்கு வந்து நாங்கள் தெளிவுபடுத்தணும் இன்னென்ன அறிகுறிகள் வரைக்கும் உங்களுக்கு வரப்போகுது, அப்படி வரைக்கும் நீங்கள் இதை செய்யணும் ரெண்டு பேஷண்ட்டே அதை நான் பாரம் கொடுத்துருவோம். ரெண்டா அவருக்கு ஓகே எனக்கு வரப்போனரையும் மருந்து அடிச்சுட்டு ஒரு 2 வேலையை பார்ப்பேன், நாங்கள் பின்னால் போய் கொடுக்க தேவையில்லை. அப்படி வரைக்குள்ள வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பரதுரம் ஆஸ்மா வர்றது இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பு மிக மிகவே குறைவு. அதே போன்று நாங்கள் கேட்ட ஒரு விடயம், அந்த பாம்சிகளில் தாங்களாகவே மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. இப்போ கனவேர் ஆஸ்மா பேஷண்ட் பார்த்து இப்போ அவ்வளோ குறைஞ்சிட்டது. ஆனால் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்மா பேஷண்ட் வந்து நாங்கள் குளிசையை கேட்டு வாங்கினாங்க. ஆனால் 2 குளிசையை சொல்லுவாங்க, ரோஸ் குளிசையும் வெள்ளை குளிசையும். ரோஸ் குளிசைன்னு சொல்லப்படுற வென்டலின் குளிசை, அது வந்து கேட்டால் உங்களுக்கு கை நடுக்கம் வருது, நெஞ்சு படப்படுறது ஓம்பர், அது வந்து இந்த நோயை குறைக்கிறது. அதை தொடர்ந்து எடுத்தால் ஹார்ட் ரேட் கூடும், வந்து கை நடுக்கம் எல்லாம் வரும். அடுத்த வெள்ளை குளிசைன்னு சொல்லப்படுற பிரிட்னிசோல் வகையான குளிசை, அதை தொடர்ந்து எடுத்து வந்தால் உடம்பு தொக்கையாக வரும், சீனி நீரிழிவு வருத்தம் வரலாம், உடம்பு எலும்புகள் வீக்காக போகலாம், கிருமி தொட்டு வரக்கூடிய. அப்போ அது 2 ஒரு நாளும் இந்த குளிசை வந்து எடுக்கக்கூடாது. வைத்திய ஆலோசனையின்படி என்ன சொன்னால் அர்த்தம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வேறு வருத்தங்களும் அஸ்மா மாதிரி ஏற்படலாம். இப்போ நாங்கள் முதல்ல அந்த வருத்தங்கள் இருக்கா இல்லையான்னு கண்டறியோம். அப்போ முதல் கட்டாயம் ஒரு வைத்தியர் பார்த்து ஆலோசனையின்படி. அப்போ சாதாரணமாக இந்த அஸ்மா வருத்தங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் வைத்தியரை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டால் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா வைத்தியரை காட்டினாலே போதுமாக இருக்கும். நிச்சயமாக, அதாவது எங்களுக்கு ஏதேனும் நோய்கள் ஏற்பட்டால் நாங்களாகவே மருந்துகளை உட்கொள்ளாது வைத்தியரின் ஆலோசனையை பெறுவது மிக சிறந்த ஒன்று என கூறினீர்கள். அதே போன்று அஸ்மா சார்ந்த மருத்துவ பரிசோதனைகள் காணப்படுகின்றன, சரியான மருந்து வகைகள் காணப்படுகின்றன. அதனை நாங்கள் எடுத்துக்கொள்வதனூடாகவே இந்த நோயிலிருந்து மீளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்களாக மருந்துகளை எடுத்துக்கொள்வதனூடாக பலவீனங்கள் பல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து காணப்படுகின்றன என்பதாக வைத்தியர் கூறியிருந்தார். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் அஸ்மா குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக பேசலாம் இடைவேளையின் பின்னர். தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில். இன்றைய தினம் அஸ்மா குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் சுவாச நோய் வைத்திய நிபுணர், சிலாபம் பொது வைத்தியசாலை எஸ் ரிஷிகேசவன் அவர்கள். அந்த அளவில் நாங்கள் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும், அதுவும் சரியான மருந்துகளை வைத்தியரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொள்வதனூடாக அஸ்மாவிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கூறியிருந்தீர்கள். இன்னொரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது, இன்றைய காலகட்டத்தில் அதிகளவாக பலருக்கு வந்து நீரிழிவு நோய் என்பது காணப்படுகின்றது. அதே போன்று இரத்த அழுத்தம், இருதய நோய் போன்றவை காணப்படுகின்றன. அவர்களுக்கு அஸ்மா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அவ்வாறு ஏற்பட்டால் அவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? இது நல்ல கேள்வி. இப்போ பார்த்தோம்னா நான் இதை பற்றி முதலே சொன்னேன். அப்போ நீரிழிவு நோய் விடுவோம், உயர்குருதி விடுவோம், இருதய நோய் உள்ள ஆக்களுக்கு எல்லாருக்கும் அஸ்மா ஏற்படக்கூடாது. இருதய நோய் உள்ள ஆக்களுக்கு இருதயம் வீக்காக போய் கார்டியக் ஃபெயிலியர்னு சொல்லப்படுற அப்படி போகைக்குள்ள வந்து நுரையீரலில் வந்து சில வழியில் தண்ணி தேக்கம் வரலாம். அப்படி வரைக்குள்ள அந்த நோயாளிகள் அல்லது இருதயம் வீக்கான நோயாளிகள் ஒரு இழைப்பு மாதிரி அறிகுறியோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்போ அதைத்தான் நான் சொன்னால் வயதானாக்களுக்கு வரைக்குள்ள முதலாவது நாங்கள்
இந்த நோய்கள் இல்லைன்றதை உறுதிப்படுத்தணும். அப்போ ஆஸ்மான்ற ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் வயதானவர்களுக்கு ஆஸ்மா வரைக்கும் இது ஆஸ்மா தானா அல்லது வேறு நோய்கள் வந்து ஆஸ்மா மாதிரி உங்களுக்கு காட்டுதா என்றது அறியும். அறிஞ்சு அந்த நோய்கள் இருக்கும்போது அதை ட்ரீட் பண்ணணும். அதெல்லாம் அது இல்லைன்னு உறுதிப்படுத்தின பிறகு தான் ஆஸ்மாவை இருக்கலாம்னு சொல்லி ஆஸ்மாக்குரிய ட்ரீட்மெண்ட் அதுக்குரிய பரிசோதனைகளும் இருக்குது. இலங்கையில் கிளம்பலையும் எல்லா இடங்களையும் அதுக்குரிய செய்கிற பரிசோதனைகள் இருக்குது. ஆனால் ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த பரிசோதனைகள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். வந்து எங்களோட நோய் கண்டறியும் தன்மையால் எங்களுக்கு நோய் இருக்குன்னு நினச்சி கொண்டு போனோம்ட்டு அதை உறுதிப்படுத்துறதுக்கு இல்லை, அந்த நாங்கள் கண்டுபிடித்த விடயத்தை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு தான் இந்த எவிடன்ஸ் இருக்குது, அறிகுறி இந்த என்ன பரிசோதனை முறைகள். முக்கியமான ஆஸ்மாவை கண்டறியில் வந்து எங்களோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லப்படுற நோயாளின் அறிகுறிகள், நோயாளின் சோதித்து பார்த்து வர்ற விடயங்கள் மிக முக்கியமானது. அதோடு வந்து அந்த கண்டுபிடித்த விடயங்களை வலுப்படுத்துறதுக்கு நாங்கள் பரிசோதனைகளை செய்யலாம். அந்த அளவில் வேறு நோய் இருக்கக்கூடிய ஒருவர்கள் இது சார்ந்த பரிசோதனையை மேற்கொண்டு அதற்கான மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்வதனூடாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள் ஆஸ்மாவுக்கான சிறந்த உடற்பயிற்சியாக நீச்சல் என்பது காணப்படுகின்றது. அதை காட்டிலும் வேறு எவ்வாறான பயிற்சிகளை நாங்கள் செய்வதனூடாக இந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? அப்போ அநேகமாக வந்து நாங்கள் இப்போ ஆஸ்மா திருப்பி சொல்லிக்குள்ள வந்து கூட வந்து சிறு பிள்ளைகள்லாம் கூட வர வயதானாக்களுக்கு வர அப்போ பிள்ளைகள் விளையாடலாமான்னு கேட்பாங்க. விளையாடலாம், அவங்களுக்கு விருப்பமான என்ன விளையாட்டோ விளையாடலாம். அப்போ அவைகளுக்கு ஆஸ்மா கட்டுப்பாடெலாம் வச்சுருக்கணும். முதலாவது கட்டுப்பாடு இல்லை, விளையாடக்குள்ள அவருக்கு ஆஸ்மாக்குரிய அறிகுறி வருதுன்னா அவர்கிட்ட அந்த நோயாளி இந்த வருத்தத்துக்குரிய சிகிச்சையோட நோயாளி இன்வால்வ் ஆகும். இப்போ நோயாளிக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம், ஓகே நீங்கள் விளையாடி கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு மூச்சு கஷ்டம் மாதிரி தொண்டை இருக்கிறது மாதிரி வந்தால் இன்ஹேல் அடிச்சு போட்டு விளையாடுங்க. சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டோம். சின்ன பிள்ளை மீன்ஸ் வந்து 5-6 வயது நோயாளி விளையாட போகிறதில்ல தானே, ஒரு 10-15 வயது அவருக்கு கொடுத்து விட்டோம்னா அவர் கொண்டு போய்க்குள்ள பள்ளிக்கூடத்து போய்க்குள்ள கொண்டு போய் விளையாடக்குள்ள இன்ஹேல் அடிச்சு போட்டு விளையாடுவேன். அப்போ அவர் விளையாடினதான் போகும், ஆஸ்மாவும் கட்டுப்பாடு இருக்கு. அப்போ எக்ஸசைஸ் செய்கிறது, நடக்கிறது, எந்த விதமான பயிற்சியை மேற்கொள்ளலாம். அவரால் 7 மணி வரைக்கும் அவருக்கு அதுக்குரிய ஆஸ்மா அறிகுறி வர வேண்டாம், அதுக்குரிய லீவர் எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சியை தொடக்கலாம். நிச்சயமாக. அப்போ அந்த நோயாளிக்கு வந்து தெரியும் எந்த கட்டத்தில், இப்போ அதான் நான் முன்ன சொன்னேன், நோயாளி சிகிச்சையில் இன்வால்வ் ஆகணும். அப்போ நோயாளிக்கு தெரியும் எந்த கட்டம் மட்டும் தான் போகலாம். நாங்கள் புஷ் பண்ணுறா விட ஓகே இவ்வளோ போன அப்புறம் எனக்கு இவ்வளவு காண வேண்டாம், நோயாளி பாடிடுவேன். அப்போ நோயாளி முற்றாக அவருக்கு தெளிவுபடுத்தல் கொடுத்து சிகிச்சையில் முற்றாக நோயாளி இன்வால்வ் ஆகணும். அதுதான் பெஸ்ட். நிச்சயமாக அவருக்கான ஒரு புரிதல் வந்து தேவைப்படுகின்றது. தன்னுடைய உடல் எவ்வளவு தூரம் அதற்காக ஊந்து சக்தியாக இருக்கின்றது, நான் எவ்வளவு தூரம் என்னால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு சரியான புரிதல் என்பது அவருக்கு மிக அவசியம் ஒன்று என கூறினீர்கள். இன்னொரு விடயமாக நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள், உலகளவில் இந்த நோய் வந்து ஒரு அச்சுறுத்தலாகவே காணப்படுகிறது. இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த நோய்க்காக முன்னெடுக்கக்கூடிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? அப்போ எங்களோட சுவாச நோய் வைத்திய காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன் ரெஸ்பிரேட்டரி ஃபிசிஷியன் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இது சம்பந்தமாக விழிப்புணர்வுக்கு பத்திரிகை செய்திகள், இதே மாதிரி டிவி ப்ரோக்ராம்ஸ், மற்ற வேறு வைத்தியர்களுக்கு அறிவுறுத்தல், அதே மாதிரி வேறு ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸில் பற்றி அறிவுறுத்தல், அதே மாதிரி இது எங்களோட ஒரு இணையதளம் ஒன்று ஆஸ்மா படித்தோண்டு அதில் இது சம்மந்தமான சிறு பிள்ளைகளை டார்கெட் பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி அது சம்பந்தமான அப்படி பல வகைகளை செய்து கொண்டிருக்கோம். அப்போ இது வந்து தொடர்ச்சியாக நடந்து வரும். இப்போ ஆஸ்மா நாளில் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கக்குள்ள இப்படி டிவி ப்ரோக்ராம் வரைக்குள்ள இதை பற்றி நாங்கள் அறிவுறுத்தல் பண்ணி இருக்கோம். அப்போ நாங்கள் முக்கியமாக சொல்கிற 2-3 விஷயங்கள் வந்து, முதலாவது இந்த ஆஸ்மா கிடைக்கிற இன்ஹேலர்ஸ் வந்து வாழ்நாள் முழுக்க பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பாவிக்க தொடங்கினா பழகிருமன்றது ஒரு பிழையான விஷயம். அடுத்த வந்து இன்ஹேலர் தான் பெஸ்ட் உட்கொள்ளும் மருந்துகளை விட. ஆஸ்மாவை பூரணமாக கட்டுப்படுத்தி சாதாரணமான வாழ்க்கை வாழலாம். ஆஸ்மாவால் வரக்கூடிய மரணங்கள் 100% தவிர்க்கப்படக்கூடியது. இந்த விஷயங்களை எப்பவும் வந்து நாங்கள் முக்கியமாக காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த 3 விடயங்களையும் வந்து நாங்கள் எப்பொழுதுமே கவனத்திற்கு கொள்ள வேண்டியது மிக அவசியம் என நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே போன்று இன்னொரு விடயமாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கின்றது. ஆஸ்மா என்பது எங்களுக்கு அச்சுறுத்தலாகவே காணப்படுகின்றது. உணவு சார்ந்தும் நாங்கள் அதில் கவனம் கொள்ள வேண்டும். அதே போன்று உடற்பயிற்சி செய்ய வேண்டியவர்களாகவும் நாங்கள் காணப்படுகின்றோம். அதீதமாக இந்த நோய் வந்து ஆண்களுக்கா பெண்களுக்கா ஏற்படுகின்றது? அப்படி ஒரு இது இல்லை. ஆண்கள் பெண்களுக்கும் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் வரும். இந்த நோய் எல்லாருக்குமே வந்து பொதுவாக ஏற்படக்கூடிய ஒன்றாகவே அப்படி
ஒரு ஜெண்டரில் வந்து யாருக்கு கூட போகும்னு அப்படி இல்லை இல்லை அப்படி அவ்வாறான பிரிவுகள் வந்து இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக அவர்களுடைய உடல்நிலை பொறுத்து ஏற்படக்கூடிய ஒரு நோயாகவே அஸ்மா என்பது காணப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் பார்த்தோம் உணவு சார்ந்து மிக முக்கியமாக நீங்கள் கூறக்கூடிய உணவுகள் என்னவாக இருக்கின்றது அஸ்மா ஏற்பட்ட ஒருவர் சாப்பிடக்கூடியதா? மீண்டும் இதெல்லாம் சொல்ல வரேன்டா உணவு வந்து அவரவற்ற இண்டிவிஜுவல் வந்து அவருக்கு ஏதோ ஒத்துக்கொள்ளலை. இப்போ பொதுவாக சொல்லப்படுற விஷயம் குளிர் உணவுகள் அஸ்மாவை ஏற்படுத்தலாம் என்று, அது உண்மை. அஸ்மா உள்ளாக்கள் வந்து குளிரான இதற்கேக்குள்ள ஐஸ்கிரீமோ கூல் சோடாவோ அதுகள் வந்து ஏற்படுத்தலாம். ஆனால் அது வந்து அஸ்மா கட்டுப்பாட்டில் இருக்குமெண்டா அவர் சில நேரம் பாவிக்கிற ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் அதை தவிர சில விஷயங்கள் வந்து இந்த உணவில் சேர்க்கப்படுற அடிக்டிவ் என்று சொல்லப்படுற சாமான்கள். இப்போ சில பேர் கடையில் உணவுகள் சாப்பிடுவாங்க, கடையில் சாப்பிட்ற உணவுகள் அந்த சில அஜினமோட்டோ சேர்ப்பாங்க, அதுகள் வந்து இந்த அலர்ஜி தன்மையை கொண்டு வந்து அது வந்து அஸ்மாவை கூட்டலாம். அதே மாதிரி அது வந்து இப்போ வயிறறிவு கேஸ்ட்ரைட்டிஸ் அதுகளையும் கொண்டலாம். அப்போ அந்த உணவுகளை வந்து கடை உணவுகளை சேர்க்கிற அந்த தன்மைகள் வந்து சில நேரம் கூட்டலாம். அப்போ கடை உணவுகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி சாப்பிடாம தவிர்க்க பார்க்கணும். மற்றது இந்த குளிர் உணவுகள் அவங்களுக்கு இருந்தால் மற்ற உணவு பழக்கங்கள் வந்து அவரவருக்கு சில பேருக்கு சில உணவுகள் ஒத்துக்கொள்ளாது, அதை மட்டும் தவிர்த்தா போதுமே தவிர எல்லா உணர்வும் எல்லாம் அலர்ஜி என்று தவிர்க்க தேவையில்லை. நிச்சயமாக தங்களுக்கு எது கவனத்திற்கொண்டு தவிர்ப்பது சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக நீங்கள் அலர்ஜி குறித்து கூறியிருந்தீர்கள், அதாவது இந்த அஸ்மா ஏற்பட்டால் அலர்ஜி நோய் ஏற்படாது, அதே போன்று அலர்ஜி நோய் ஏற்பட்டால் அஸ்மா ஏற்படாது போன்று சிலர் தங்களுக்குள்ளேயே சில நீங்கள் சொன்னது போன்று அவர்களே வைத்தியராக மாறி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். இந்த அலர்ஜிக்கும் அஸ்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அல்லது வேறுபாடு என்னவாக இருக்கின்றது? அலர்ஜி என்று சொல்றது ஒவ்வாமை. இந்த ஒவ்வாமையால வந்து ஒவ்வாமை சம்பந்தமாக தான் இந்த அஸ்மா வரலாம், இந்த எக்ஸிமா வரலாம், அந்த மூக்கோடுதல் சம்பந்தம் பீனி சம்பந்தம் சொல்லப்படுற வரலாம். இப்போ மூன்றும் ஒவ்வாமையோட சம்மந்தப்பட்டது. அப்போ ஒன்றை ஒன்று மாறி மாறி வரலாம், எல்லாம் ஒன்றாகவும் வரலாம். இப்போ சில நோயாளிகள் சொல்கிறது எனக்கு முதல் எக்ஸிமா இருந்தால் அதை மாற்றினோடனே அஸ்மா வந்துட்டு, அப்படி இல்லை, அது பிறகு வரலாம் போகலாம். அப்போ இது ரெண்டுக்கும் ஒற்றுமை வேற்றுமைன்னு சொல்லலாம், எல்லாம் ஒரு பேஸ்லேருந்து வர்றது. அப்போ ஒன்று இருக்கக்குள்ள மற்றது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் வந்து முக்கியமாக பார்க்கணும் இந்த அலர்ஜிக் ரைனின்னு சொல்கிற பீனி சம்பந்த விஷயம், இது இருக்கக்குள்ள அஸ்மா கட்டுப்பாடை வந்து அஸ்மாவை கட்டுப்படுத்துகிற கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் நுரையீரலுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து வர்றப்போம், ஆனால் அப்பயாவேன்னு சொல்கிற மேல் சுவாச பகுதியிலேருந்து சளி வர்றபடி அது வந்து திருப்பி திருப்பி அஸ்மா அட்டாக் கொண்டு வரும். அதை ஃபுல்லாக கட்டுப்படுத்தினா அஸ்மா கட்டுப்படும். அப்படி இருக்க கூட கட்டாயம் வந்து ஒரு ஆளுக்கு அஸ்மா கட்டுப்படுத்துறேன்னு சொன்னால் 2-3 விடங்களே பார்ப்போம். ஒன்று வந்து அவர் சரியான வகையில் மருந்து எடுக்கிறா, சரியான டோஸில் மருந்து எடுக்கிறா. அதை தவிர வேறு இந்த அலர்ஜிக் ரைனிட்டிஸ் மாதிரி வேறு என்னவும் புறக்காரணிகள் வேறு காரணிகள் அவருக்கு இதோட இருக்குதா அஸ்மாவை கூட்டுறதுக்கு, இவ்வளோத்தையும் பார்க்கணும் கட்டாயம். நிச்சயமாக நீங்கள் இன்னொரு விடயம் கூறியிருந்தீர்கள், அதாவது சிறு வயதில் எங்களுக்கு அஸ்மா ஏற்பட்டால் அது 10 வயதில் தானாகவே குணமாகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் 10 வயது ஏற்பட்டால் எங்களுக்கு நீண்ட காலமாக அந்த நோய் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அது சார்ந்த மருந்துகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதனூடாக நீண்ட காலம் என்று சொல்ல முடியாது, பிறகு ஏற்படுறது வந்து சரியாக மருந்துகள் எடுத்தால் வந்து ஒரு 6 மாதமோ 1 மாதம் 1 வருஷத்தில் முற்றாக கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தின பிறகு அவர் நோய் அறிகுறி வரைக்குள்ள மட்டும் மருந்து எடுத்துக்கொண்டு சாதாரணமான வாழ்க்கையில் இருக்கலாம். அப்போ அந்த மருந்துகள் எடுத்து அது பழகிடும் வாழ்நாள் முழுக்க பாவிக்கணும் என்று சொன்னது ஒரு மிக பிழையான ஒரு கருத்து. அப்படியான அவசியம் என்பது சரியாக குறைவு. கண்டிப்பாக. அதே போன்று இந்த அஸ்மா நோய் என்பது எங்களுக்கு உள்ளுறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன, அதாவது தீவிரத்தன்மை அடையும் போது நுரையீரல் சார்ந்தோ அல்லது வேறேனும் உறுப்புகளை வந்து பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அஸ்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை. அஸ்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீளமாக போகிறேன்னு சொன்னீங்க, அது வந்து மிக தீவிரமான லைஃப் த்ரெட்னிங் அஸ்மான்னு சொல்லுவோம். போகக்குள்ளே அவருக்கு வந்து ரெஸ்பிரேட்டர்ஸ் வந்து நோயாளி வந்து மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர இது வந்து முற்றாக அந்த சுவாச குழாயில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் வந்து முற்றாக மீளாகக்கூடியது. வெட்டப்படியாக வந்து நீண்டகால அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் சொல்லுவேன். நிச்சயமாக. இறுதியாக நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? இறுதியாக சொல்லக்கூடியது வந்து அஸ்மா எனப்படுவது முற்றாக கட்டுப்படுத்தக்கூடியது. வாழ்நாள் பூராக மருந்து பாவிக்கணும் என்று சொல்லப்படுற விடயம் வந்து மிக மிக தவறான ஒன்று. அஸ்மா நோயில் ஒரு ஆள் வந்து நோய்க்குரிய மருந்துகளை பாவிக்க மூலம் வாழ்நாள் முழுக்க சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அடுத்த சிறு பிள்ளைகள் அஸ்மா இருக்கண்டக்கூடாது, விளையாடக்கூடாது, வெளியில் போகக்கூடாதுன்னு தட்டுப்படுத்தி வைக்கிறது பிழையான விடயம்.
அவங்களுக்கு ஆஸ்மாவை கட்டுப்படுத்தி அவங்களோட சிறுபிள்ளை இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை விளையாட்டை கொண்டு வரணும். அப்போ இந்த ஆஸ்மா பற்றிய புரிதல் வந்து சரியாக அவசியம். இந்த உறிஞ்சின மருந்துகளை பாவிக்கிறது தான் மிக சிறப்பானது ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும். அப்போ அதை வைத்தியர் ஆலோசனைப்படி பாவித்து வந்தால் முற்றாக ஆஸ்மாவை கட்டுப்படுத்தி சாதாரண வாழ்க்கையை வாழலாம். நிச்சயமாக அந்த அளவில் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் அஸ்மா குறித்து பேசியிருந்தோம். அஸ்மா நோய் என்பது பலருக்கும் ஏற்படக்கூடிய நோயாக இருக்கின்றது. ஆனால் அதனை பூரண குணப்படுத்த முடியும். வைத்தியரின் ஆலோசனை என்பது இந்த நோய் சார்ந்து எங்களுக்கு அதீதமாக தேவைப்படுகின்றது என்பதாக பல விடயங்களை எங்களோடு இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார் சுவாச நோய் வைத்திய நிபுணர் சிலாபம் பொது வைத்தியசாலை எஸ் ரிஷிகேஷவன் அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் முழுமையாக நாங்கள் அஸ்மா குறித்து பேசியிருந்தோம். அந்த அளவில் இன்றைய சூழலில் எங்களுக்கு பல நோய் தாக்கங்கள் ஏற்படுகின்றன. எல்லா நோய் சார்ந்த தெளிவு என்பது எங்களுக்கு அவசியமான ஒன்றாகவே இருக்கின்றது. எங்களுடைய உடலில் ஒரு நோய் தாக்கம் ஏற்பட்டால் அந்த நோய் எப்படி ஏற்பட்டது, எவ்வாறான பரிசோதனைகள் அந்த நோய்க்காக காணப்படுகின்றன, எந்த உணவை நான் எடுத்துக்கொள்ளலாம் போன்ற ஒரு புரிதலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. அவ்வாறுதான் அஸ்மா நோய் என்பதான ஒரு தெளிவை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். மீண்டும் உங்களை இன்னும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.